நந்தவனத்துக்கு சென்று வன்னிய மரத்துக்கு பூஜை செய்யணும். மலர் ஜலத்தை கொண்டு வரணும். நீ அது நல்ல போய் சாராயத்தை கொண்டு வா. நாங்க குடிச்சுதான் நாங்க பாடுவோம். கட்டுப்படியே சும்மா கைவிய குடித்தா ஆனா குடித்தா சும்மா இருக்க மாட்டேன். நான் குடித்தா சும்மா இருக்க மாட்டேன். கேள்வி மொத ஒண்ணுதான் சொல்லணும். நான் குடிச்சா ஒரு குடம் தூக்கணும். தண்ணி குடிக்கிட்டு கஞ்சேரி என்ன சொல்ற? எப்படி சொல்லலாம்? சொல்லியம்மா நந்தவனம் வந்துட்டோம். அவன் இந்த
பேர் எடுத்து பார்த்தது கிடையாது. அதனால நான் சொல்றதை கேளு. ஒரு ஆண் பிள்ளைக்கு இது நாட்டில் இருந்தா மழைக்கு எது மேல கண்ணு? மழைக்கு எது மேல கண்ணு? மாட்டுக்கு எது மேல கண்ணுனா மாட்டுக்கு மலை மேல கண்ணு. மழைக்கு தான் மலை மேல கண்ணு. மனுஷனுக்கு எது மேல கண்ணு? நீ என்கிட்ட வராத. ஏங்க நம்பாத வேணாம். ஐயா விட்டு பாரு பாரு ஒரு முட்டா அப்பெல்லாம் ஒண்ணு பார்க்கல ஒண்ணு பார்க்கல மாமா நல்லா இருக்கு முடியும் தெரியல அதை போல பார்க்கல முடியல மாமா ஆமா இப்படியே இருக்கிற மாமா 24 நேரம் இருக்கிறாமா 24 மணி நேரம் இருந்தா எழுச்சி வந்துடும் மஞ்ச மாதிரி எழுத முடியாது சாரியா நாணயம் போனதுமே காப்பல் பண்ணுவோம் என்ன சொல்றா சிவனுடைய பூஜையில காண்டி வந்து மாறி ஏதாவது கிராமத்துக்கு கண்ணில் அந்த மஞ்சள் தெரிச்சு ஒன்னா குறுக்கண்ணி வந்து போய் கண்ணி கட்டு போன பையா உனக்கு இந்த வேலை வெளியே போனா நான் வெளியே போறேன் போக நீ தண்ணி மாட்டு வந்துரு கண்ணை கேட்டு தபத்தோடு ராஜி வரிவாளம் செய்து வரக்கூடிய அதற்கு கூடிய பெத்த நாய்க்கு அண்ணனுக்கும் அம்மனுக்கும் என்னுடைய பேர் கல்விக்காரி இருக்கக்கூடிய என் தந்தையார்கிட்டவர் திருட்டு தையல் செய்யக்கூடிய ஆள் அவருடைய வார்த்தை கேளாமல் அடக்கி அப்பேற்பட்ட கள்ளிக்காட்டை அழித்து இந்த பண்ணி விட்டு எங்கன்னா ஓட்டி விடுறான் அப்பேற்பட்ட கள்ளிக்காட்டை அழித்து ஆடி 18 அதுக்கு தேடி கள்ளிக்காட்டை அழித்து தடுப்பூசிக்கு போக மாட்டோம் இருக்கக்கூடிய கள்ளிக்காட்டை அழித்து நான் பயிர் தொழில் வைக்கலாம் என்று செய்கிற போது அது இருக்கக்கூடிய அந்த வேப்பங்கண்ணை வெட்டு ஒரு நாளைக்குள் 4 ஜாமம் இந்த 4 ஜாம மணிவருக்குள்ளாகவே ஒரு ஆலயத்தை கட்டி பெருத்த ஒரு அஷ்டகுண மகா கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் மகா கும்பாபிஷேகம் நடத்த போறோம் வானராயப்பட்டணம் அப்பேற்பட்ட வானராயப்பட்டணத்திலே அது இருக்கக்கூடிய வன்னிய மரம் இருக்கிறது அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மாரியம்மனுடைய ஆலயத்தை வைத்து ஆலயத்தை வைத்து அஷ்டகுண மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் அதுக்காக நான் வரேன் ஏன்டா பையா கையில வெண்ணைய வச்சுக்கணும் எதுக்கு பிள்ளை காலினோம் அதே சொல்லுங்கடா நெய் கையாதீனம் ஆமா ஆமா ஏங்க எங்க வந்து சொன்னீங்கப்பா ஆலயப்பட்டணம் எங்கதான் நீ சூரன் என்பது எங்க அப்பா உங்க அப்பா வீரவல்லி எங்க அம்மா பேர் உங்க அம்மா பேரா எங்க அம்மா பேர் எங்க அம்மா பார்த்தாலே ஐயோ பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க வசி அங்க இருக்கு அதனால இருக்கக்கூடிய வன்னிய மரத்தை காமித்தால் அதை நான் எடுத்து சென்றுடுவேன் அந்த வன்னிய மரத்தை எடுக்க வேண்டுமானால் அவ்வளோ சாதாரணமா முடியாது ஒன்னால ஏன் கேட்கறியா அந்த வண்டி மரத்துக்கு 7 கோட்டை இருக்குது அந்த 7 கோட்டைக்கு நடுவில் மத்தியில் இருக்கிற மரமாகப்பட்டது அதனால எங்க அப்பா 24 மணி நேரம் எங்க அப்பா அம்மா கை வீட்டுல இருப்பாங்க ஒன்னால எங்க அப்பா வெல்ல முடியாது ஒன்னால எங்க அப்பாவை
வெல்ல முடியாது. அதனால 7 மண்டல கல் இருக்கின்றது. அது ஒரு கல் மூதேவி கல்லு. ஆமா, இந்த 7 மண்டல கல்லை கொண்டு வந்து வாயில்படி வைத்தால் வாயில்படி திறந்து விட்டோம். அப்படி திறந்துட்டால் அந்த ஒரு மூதேவி மண்டல கல்லை ஒரு தலைமைக்கு வைக்கிறானா தூங்கிடுவாங்க. அதாவது அவங்களை அவமானப்படுத்தணும். எப்படி என் தந்தைக்கு ஒரு பக்கம் மீசையும் உன் தந்தையாருக்கு ஒரு பக்கம் ரோமம். ஆமா ரோமம். என் தலையாருக்கு ஏதாவது விண்ணகம் இருவருக்கும் விண்ணகப்பட்டு அந்த மரத்தை ஆனா இன்னும் ஒன்று இருக்கணும். தாய்க்கு ஒரு ஸ்தனத்தா இருக்கணும், தந்தையாருக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்கம் ரோமத்தை இருக்கணும். போகணும்னாக்கா எனக்கு ஒரு நிபந்தனை சத்தியம் பண்ண வேணும். சத்தியம் என்ன சத்தியம்? என்ன திருமணம் செய்த சத்தியம் கொடு. திருமணம் செய்யணும் என்று சத்தியம் கொடு. இந்த ஆகாய அப்புறமா வைடா அங்க உட்கார்ந்து வைங்க. சத்தியங்களே ஆகாய வாணிதாவின் சாட்சியாக என்ன அப்பேர்த்த ஆலயத்துக்கு சென்று நீ சொல்லக்கூடிய வன்னி மரத்தை எடுத்து சென்று அப்பேர்த்த மாரியம்மனுடைய ஆலயத்தில் சென்று நான் அஷ்டகுண மகா கும்பாபிஷேகம் நடத்தி நான் அப்போது உயிரோடு இருந்தால் கண்டிப்பா அவனை திருமணம் செய்திருக்கிறேன். சத்தியம் ஆகட்டும். மண்டல கல் அந்த கல்லை இன்னும் கூட தூங்க வைக்கணும். அது தூங்க வச்சதான் நாடகம் இருக்கும். அவன் மூதேவி அல்ல எடுத்தான். அவன் வைத்தான்
ஐயோ உன் மூஞ்சி பாரா ஐயோ ஐயோ ரெண்டுல ஒண்ணு இப்போ அது நம்ம நாட்டுக்குரிய எங்க அந்த கரகத்தை கூட்டுங்க கொட்டை போயிட்டு கண்ணம்பூ செஞ்சுக்கோங்க அந்த கொட்டை வச்சு பக்கத்துக்குரிய ரெண்டுல ஒன்ன காணாம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் தான் ஒரு 5 செகண்ட்ல முடியும் பக்கத்துல இருந்த ரெண்டுல ஒண்ணு காணோம் பாதி மீசியும் காணோம் நம்ம நாட்டுக்குள்ளே வன்னி மரத்தையும் காணோம் ஏதோ ஒரு மாயமாக வட்டது நம்ம ஏழு மது செரு உடஞ்சி விட்டது அதனால இங்க புடிக்கிற ஓட்டம் இங்க புடிக்கிற ஓட்டம் எந்த வேகத்துல நீட்டாங்க தெரியாது அங்கதான் தண்ணி ஊற்று நல்ல குழம்பு ஊற்று அது ஊற்று மஞ்சள் சேப்படு இலை ஒன்று எடுத்து வந்தீங்கன்னா இடங்க இலை ஒன்று சொன்ன பாருமா இலை ஒன்று பட்டு போய் எடுத்தேங்க எல்லாம் பூசு நல்லா தொலைவும் பூசு ஒரு மாங்காய் ஊற்று நாள் ஒடிச்சா வருது மாங்காய் ஊற்று நாள் ஒடிச்சா ஏமா இருங்க நல்லா உங்கள் கும்பேஸ்வரம் தெரிஞ்சு போகிறவங்க ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க தண்ணி ஊற்றி மேலே திருப்பாங்க இருங்க நல்லா அள்ளி பூசி நல்லா பட்டியா பூச வைக்கிற முடியும் இன்னும் மஞ்சள் இல்லையா செய்ப்படு கூட ஒரு வாயை கரெக்டா நீ நான் வரமா உனக்கு வாழை நீ சொன்ன பிரகாரமே இருக்கக்கூடிய ஆலயத்தை கட்டி விட்டான் என்ன 4 ஜாமம் முடிவதற்கு ஒரு நாளிகை இருக்கிறது இந்த ஒரு நாளிகைக்குள்ளாக அஷ்டகுண மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் கலிகத்தா இந்த கும்பாபிஷேகம் செய்ய வேண்டுமானால் ஜாமம் என்பது 4 ஜாமம் என்பது 4 இந்த 4 ஜாமத்துக்குள்ளே எனக்கு ஆலயத்தை உண்டு செய் என்று சொன்னேன் என் அருளாலே நீ ஆலயத்தை உண்டு செய்தாய் அதையும் நான் மெச்சினேன் ஆனா இருந்த போது அதை போல கொண்டு வந்து எனக்கு மகா கும்பாபிஷேகம் பண்ணினானால் அதையும் மெச்சுவேன் அப்படி என்று தெரிவித்த பிரகாரம் நீ வானராப்பட்டணம் சென்று அங்க இருக்கும்படியான வங்கி மரத்தை கொண்டு வந்து படையில் வைக்கிறேன் வைத்தாய் அது எல்லாம் எனக்கு ஏர்வே அல்ல நான் கேட்கக்கூடிய பொருள் நீ வைத்தோமானால் எனக்கு ஏர்வு அதனாலே நான் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்டு என்னுடைய அருளாலும் நீ அத்தனையும் செய்து முடித்து வெற்றிகரமாக கொண்டு வந்தாய். உனக்கு தெரிவித்த பிரகாரமே 3 ஜாமத்துக்குள்ள பெருத்த ஆலயம் கட்டாச்சு. வன்னிய மரத்துக்கு கொண்டு வந்து நடுமத்து நட்டாச்சு. வன்னி மரம் அது சாட்சி ஏறாப்பா ரொம்ப ஜானியா வச்சு போராட்டி வச்சு ஆச்சா விளக்கேத்து
இங்க தூரமா உட்காருங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. தண்ணி கொஞ்சம் தெளிக்கிற மாதிரி கிட்ட வந்து உட்காருங்க. தூரமா இருக்கிறவங்க அப்படி அப்படி பக்கத்துல உட்காருங்க. ரொம்ப தண்ணி கும்பலா அப்படியே எல்லாரும் கொஞ்சம் கிட்ட உட்காருங்க. அதனால கிட்ட வாங்கங்கிறப்பல தூரமா இருக்கிறவங்க கொஞ்சம் கிட்ட வந்து உட்காருங்க. தண்ணி மூத்தெல்லாம் நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். அது முன்னாடி போயா எல்லாம் அப்படியே அப்படியே உட்காருங்க. அப்படியே கிட்ட உட்காருங்க. எல்லாரும் வர தண்ணி தெளிக்கணும். நல்லா கிட்ட உட்காருங்க. லேசா தெளிச்சுட்டு அப்புறம் டைம் 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 இந்த பஞ்சு தண்ணி எல்லாத்துக்கும் 3 கட்டு இந்த இதுல போய்தா பாரு போய்தா பாரு போய்தா மாங்க துரியா செல்ல கொஞ்சம் முடியுமா செல்ல கொஞ்சம் மூடுமா ஆயில எடுத்துமா உட்கார் உட்கார் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா ஒரு 10 நிமிஷம் பூஜை போட்டு டைம் லேட்னா போட்டுலாம் வை போட்டுலாம் வை டைம் நீ கெட்டதா தொலையும் அதை நீ சொன்ன பிரகாரமே இருக்கக்கூடிய ஒரு இரவுக்குள்ளே அது 4 ஜாமத்துக்குள்ளாகவே அதற்குரிய வானராயப்பட்டம் சென்று வன்னி மரத்தை கொண்டு வந்து ஒரு ஆலயத்தை கட்டி இதோ உனக்கு அஷ்டகுண மகா கும்பாபிஷேகம் நடத்திட்டான். ஒரு தெய்வமாகப்பட்டது செய்யக்கூடிய வேலையை ஒரு மாநிலனாகவே பிறந்து இந்த சின்ன பாலகனாகப்பட்டவன் செய்திருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும் கேள கல்லிகத்தா நீ செய்த வேலையெல்லாம் நான் மெச்சினேன். ஆனா இருந்த போதும் எனக்கு ஒன்று குறை இருக்கிறது. ஒரே ஒரு குறையானா ஒரே ஒரு குறையா எத்தனையும் செய்தது எனக்கு பெரியதல்ல. எனக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஏ மகனே ஒன்னா வையாரத்து வையடா அட கல்லிகத்தாரே கல்லிகத்தாரே இந்த நங்கையாலும் நான் 32 பதார்த்தத்தோடு சமைத்த அறுசுவை உணவோடு நெய்வேத்தியம் பொங்கலோடு வன்னி மரத்தை கொண்டு வந்து மகா கும்பாவை சொல்லும்படியான இந்த கும்பாபிஷேகத்தை முடித்தாய். ஆனா இருந்தாலும் எனக்கு இது எல்லாம் ஏர்வல்ல. எனக்கு வைக்க வேண்டியது உன் நாவை அறுத்து என் படையிலே வை. இப்பேர்ந்த பாலகனாகப்பட்டவன்
நீ சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு அடுத்த ஒரு கும்பாபிஷேகத்தை செய்த போது இருக்கக்கூடிய என்னுடைய நாவையும் என்னுடைய மணியங்குடலையும் உனக்கு அறுத்து வைத்தாதான் இருக்கக்கூடிய உன்னுடைய நேர்த்திக்கடன் முடிப்பேன் என்று சொன்ன ஒரு மாடினாக பெற்றவன் பிறந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்துடைய குறைய தீர்க்கலாம். நான் என்னத்துக்கு ஒரு மனுஷனா இருக்கேன். அப்படியே செய்தாலும் புரியுதா? இருக்கக்கூடியது என்னுடைய மணியாங்குடலும் நான் உனக்கு வேணுமா? உன் நாவில் இருந்து உன் மணியாங்குடல் இருந்து உன் குண்டி குலக்க அத்தனை எனக்கு படையலா வைக்கிறேன். சண்டால தெய்வமே அந்த மண்ணையை நம்பி என் தாய் தந்தை பிறந்தேன் நாட்டு விட்டு தெரிந்தேன் அம்மா நன்றி அம்மா அம்மா நன்றி அம்மா பாவி நான் நினைத்திருந்தேன் அது தன்மையில் தெய்வம் அடித்தால் வந்து தெய்வமே என் தந்தை தாய் இருவருமாக அந்த வண்டியை மரத்தை வைத்து பூஜை செய்து உனக்கு கல்லு மகள் 60,000 அம்மா நான் மலரும் ஜலமும் கொண்டு வந்து கொடுத்து எனக்கு இதனால் என்னல்லாமோ என் ஈசான கையிலை வாசல் ஐயோ என்ன
நச்சுக்கணும். உனக்காக தான் அந்த மனுஷன் என் நாட்டை திரும்பி ஒரு நாட்டை வந்து என் தாய் தந்தை எங்க பங்கம் செய்து வண்டிய மரத்தை கொண்டு வந்து ஓர் இரவுக்கு 4 ஜாமம் 3 ஜாமம் முடித்து விட்டது. இன்னும் 1 ஜாமம் நான் இருக்கின்றது. உன் டைம் இருந்தால் இந்த வண்டிய மரத்தை கொண்டு போயிட்டு என் அம்மனுக்கு நான் ஆலயம் திரு கட்டி அஷ்டபத மகா கும்பாபிஷேகம் முடித்தால் நான் உயிரோடு இருந்தால் உனக்கு வந்து திருமணம் முடிக்கிறது சத்தியம் கொடுத்தாரு. ஏம்மா காசு போட்டு போய் சாமி லோன் கட்டணும். இதற்காக தான் அவர் இக்கு வச்சு சத்தியம் கொடுத்து வந்தாரா? சரி. யார் உனக்கு என்னை மாலையிடக்கூடிய மன்னருக்கு என்ன உறவு? அவருக்கு இது ஆக்கிரிட்டு அந்த ஆக்கிரி உட்பிரகாரம் வந்து என் நாட்டிலே வந்து அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்தாரு. அவர் உயிர் எடுப்பதற்கா? யார்? தெய்வமா இல்லை பேயா பிசாசா? சொல். இல்லை என்றால் எனக்கு இந்த அவமானம் நடந்ததை விட நீங்கள் மாங்கல்ல ஏறாமலே அமங்கலியாகிறேன், அசிங்கப்படுத்தி விடுவேன். நீ யார்? சொல்ல வேண்டிய நான் யார் என்று எண்ணி கேட்கிறாயா? ஆமா. இந்த உலகத்தை படைத்தவள் உமா மகேஸ்வரின் சொல்லும்படியான நான் தான் அங்காள பரமேஸ்வரி. யாரு? அங்காளம்மன். அடச்சே, சொல்ல வெக்கமா இல்லை உனக்கு? அம்மனாக இருந்தால், ஒரு தெய்வமாக இருந்தால், ஒரு கோழி, ஒரு ஆடு, இல்ல பன்றி ஏதாவது பலி கேட்டிருப்பேன். நர மனிதனாக இருக்கக்கூடிய நர மாமிசத்தை நீ கேட்க கொண்டு இன்னைக்கு அவரை மடியில போட்டுட்டு தேவி மணி கல்லா கச்சனையா பேயா பிசாசா வெக்கமா இல்லை உனக்கு சொல்வதற்கு? என்னை மகள இருக்கக்கூடியவரை உன் மடியில மடித்து போட்டிருக்கையே, அது என்ன? ஆகாயம். அது யார்? அவளும் ஒரு பெண். இங்க கீழே இருப்பது பூமி. நீயா? பூமாதேவி. இவள் ஒரு பூமாதேவி தான். இவள் ஒரு பெண். இவளும் ஒரு பெண். நீயார்? நானும் ஒரு பெண். நான் யார்? நீயும் ஒரு பெண். இந்த மண்ணை மேல நின்று இந்த பெண்ணுக்கு இந்த பெண்ணு குறையிட்டு விட்டாயே, நீ தெய்வமா? நான் தெய்வம் தான். சொல்லாது. அதுக்கு தகுதியற்றவள்ளி. அம்மா, என்னை மணக்க போவர் உயிரோடு இருந்து என்னை மணந்தால் உன்னை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வதை தவிர இப்போ பிணமாக உன் மடியிலே கிடப்பதால நீ தெய்வம் கிடையாது, கல்லுக்கு சமம். அந்த கல்லே கரைந்தால் கருவே தவிர உன் மனம் கிடையாது. இப்பேர் கொண்ட வார்த்தை ஆடுகிறாயே, நீ யார்? உன் பெயர் என்ன? இவனுக்கு நீ சொந்தமா பந்தமா? எதற்காக இத்தனை வார்த்தை கேட்கிறாய் என்னை வந்து? அந்த வான்றாய பட்டனுக்கு அல்லவா? ஆமா. வான்றாய சோழனுக்கும் வீரவல்லிக்கு பிறந்த ஏக புதல்வ ஒரே ஒரு பொன்னான். நீ அப்படியாக இருந்தாலும் இவனுக்கு என்ன நீ உறவா சொந்தமா? என் நாட்டை வந்து அந்த வன்னிய மரம் எடுப்பதற்கு என்னுடைய மரம் எங்கள் நாட்டு மரம். சரி, அந்த வன்னிய மரம் எடுப்பதற்கு அவருக்கு உறுதுணை அளிக்கும் பொழுது அப்போ நான் கேட்டேன், உன்னை பார்த்து இச்சைப்பட்டு விட்டேன். இச்சை என்றால் என்ன? ஆசை. அதனால உன்னை பார்த்து நான் இச்சைப்பட்டு விட்டேன், என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லும் பொழுது அப்போ சொன்னார் ஒரு மனிதன், என்ன? என் அன்னையாகப்பட்ட அங்காள மலைக்கு ஒரு இரவுக்கு 4 ஜாமம். 4 ஜாமா, இன்னும் 1 ஜாமம் இருக்குது. இந்த வன்னிய மரத்தை எடுத்து போயிட்டு ஆலயத்தை முடித்து மகா அஷ்டபத கும்பாபிஷேகம் முடித்தால் உயிரோடு இருந்தால் உன்னை வந்து திருமணம் செய்கிறேன். அப்படி எனக்கு சத்தியம் கொடுத்து விட்டாரு. அந்த சத்தியம் பொய்யாக்கி விட்டது. அப்படி என்று கேட்கிறாயா? நீ அழுது புலம்ப வேண்டாம், உனக்கு ஆதரவு தாரனடி பெண்ணி. ஆதரவு தாரனடி, எதற்கும் நீ அஞ்சி கலங்க வேண்டாம். அம்மா, செய்த சத்தியம் பொய்யா? நீ தெய்வமா இருப்பவள் பொய்யா? இவனை எதற்காக இப்பேர் வந்த சூழ்நிலை செய்தேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு 4 ஜாமத்துக்குள்ளே ஆலயத்தை கட்டிவிட்டான் மனிதனாக பிறந்தவன். இவன் நரமனிதன். தெய்வ அம்சம் இருந்தால்தான் இப்பேர் வந்த சொல்லும்படியான ஆலயத்தை கட்ட முடியும். அத்தனையும் கட்டி எனக்கு கொடமுழுக்கு கும்பாபிஷேகம் செய்து விட்டான். அதனால் அவன் பூஜையை மெச்சினேன். ஆனா இருந்தாலும் இவன் பக்தியை நான் சோதிக்க வேண்டும் என்று
அவன் குண்டி கொடல் நாவையும் அத்தனையும் படையலாய் அறக்கச் செய்தேன். அத்தனையும் எனக்கு படையலாய் வைத்தான். ஆனால் என் மஞ்சா பாவாடையில் படிந்தபடியினால் அவன் உயிர் போகவில்லை. அதாவது போகவில்லை. மனிதராக இருந்தால் ஆமா, தெய்வமாக கேட்கக்கூடிய கொடுத்துக்கின்ற இருந்தால் ஆமா, அவனுக்கு உயிர் பயந்தவனாக இருந்தால் இருந்தால் ஓடி போய் விடுவான். உயிரை மரணமாக நினைத்தால் மதிய விடுவான் என்று ஒரு நினைப்பு. அம்மா அம்மா பணத்தாவாலே பணத்தாவாலே கொஞ்சம் பாரம்மா, கொஞ்சம் பாரம்மா, பணத்தால் என்னை போல பாடியாதம்மா, படுத்தவாளே படுத்தவாளே கொஞ்சம் பாரம்மா, படுத்ததிலே என்னை போல பாவியாரம்மா, அம்மம்மா பாவியாரம்மா. கத்தி ஒண்ணு கத்தி வந்து சமயப்பட்டாக வாழ்க்கப்பட்ட எங்க அங்காளம் பண்ணாயே ஐயங்கள் முழக்கி இருக்கேன். ஐயோ கண்ணால் மாறம்மா, கண்ணால் பாரம்மா, உனக்கு ஐயங்கள் முழக்கி இருக்கேன். ஐயோ கண்ணால் மாறம்மா, ஒரு கண்ணால் பாரம்மா. பள்ளிகள் உடாதே என்னை பாருங்கம்மா, அப்பப்பா என்னை பாருங்கம்மா, படுத்தவாளே படுத்தவாளே கொஞ்சம் பாரம்மா, படுத்ததிலே என்னை போல. அம்மா இங்க வா அருணாச்சி. உன் மகிமை தெரியாமல் தெரியாமல் உன்னிடத்த வேதங்கள் கேட்ட போல மரியாதை இல்லாம பேச்சு உன் மனதை கழித்திருந்தால் மனம் நொந்திருந்தால் இந்த அடியவளை மன்னித்து எதற்கும் அஞ்ச வேண்டாம். கொடுத்த சத்தியம் பிரகாரம் உனக்கு திருமணத்தை முடிக்கிறேன். என் மஞ்சா பாவாடையிலே அவன் அமர்ந்தபடியினால் இன்று முதல் என் பாவாடையிலே அமர்ந்தபடியால் பாவாடராயன் பாவாடரன். மகனே எழுந்திரு, மகனே எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. நான் பாவாடராய் வந்து மகனே சீக்கிரம் என்ன வெட்டி நான் போய் இட்லி சாப்பிடணும். எப்பா எப்பொழுது இவளை எங்க நான் பார்த்த மாதிரி இருக்குது. பார்த்த முகம் தாங்க. ராத்திரி சாப்பிட்ட சாப்பாடே ஊரு வெட்டுது. சரி அம்மா அப்படி என்றால் அம்மா அது இருக்கக்கூடிய ஆலயத்தை முடித்து நான் உயிரோடு இருந்தேனால் இந்த பெண்ணை திருமணம் செய்கிறேன் என்று சத்தியம் கொடுத்தேன். சத்தியம் கொடுத்தியா? ஆமா. அதனால் அந்த சத்தியத்தின் வாக்கின் பிரகாரம் அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ண அவன் தாலி கட்ட போறான். அவன் திருமணம் என்னுடைய ஆலயத்திலே மின்போட்ட காவல் தெய்வமாக நீ பாவாடராயனாக அமர வேண்டும். உனக்கு தொண்டு வேலைகளை எல்லாம் செய்ய முடியாது. இந்த பெண் அருணாட்சியும் அவளும் அமர்ந்து இருவரும் வரக்கூடிய மாநில மக்களுக்கெல்லாம் காட்சி அளிக்க வேண்டும். அவள் குறைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும். அப்படியே அருள் பார்க்கிறேன். எங்களுக்கு ஆளு எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு குழந்தை மட்டும் கொஞ்சம் ஆளு சரி அப்படியே கொடுக்குறேன். எப்படியாக எங்கள் சித்த அறிவுக்கு எட்டியவாறு யாராவது வீடு கட்டாதவங்க இல்ல பூசாதவங்க இருந்தாலும் சரி, இந்த கடலிலே கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த கல்லை வாங்கிட்டு போய் அவங்களோட வீட்டுல வச்சா கண்டிப்பா அதோட கட்டாதவங்க கூட வீடு கட்டலாம். அம்மனுடைய அனுகிரகத்திலே வந்த கல். ஆமா, உங்க கையில உள்ள காணிக்கை கொடுத்து இந்த அம்மனுடைய கையில வாங்கிட்டு போவாங்க. இப்ப சொல்லுமா இருந்த போதும் திருமணாகி இருவரும் இருக்கிற போது அருணாட்சி கல்வி கட்ட திருமணம் என்னும் அங்காளம்மன் ஆதியின் சண்டை ஆடியவர்களும் கண்ணால் பார்த்தவர்களும் காலால் கேட்டவர்களும் நான்காம் மரியாதை வேண்டும். இன்று இரவு எங்க நாடகம் விழுப்புரம் பக்கம் போறோம். மறுமுறை தாமதம் கொடுத்தால் தேவி தருவாமல் நீங்க சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்தக்கூட ஆளுக்கு ஒரு கை